வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு வாழ்நாள் முழுவதும் திமுகவின் முக்கிய புள்ளி சிறை தண்டனை அனுபவிக்கப் போகிறார். அவர் யாரு? திமுகவின் முக்கிய புள்ளி யாரு? அதற்கான காரணம் யார்? இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு திமுகவுக்கு ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு மேலாகவே திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பார்த்திங்கனாக்கா பல்வேறு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்குலையும், அது மட்டும் இல்லாமல் வேலை வாங்கி தருவதாக ஏழைகிட்ட பணம்லாம் வாங்கிட்டு ஏமாத்துறதுனால பல்வேறு சர்ச்சையில் சிக்கி தற்போது அமலாக்கத்துறையிடம் பார்த்திங்கன்னா சிக்கி அவர் கைது பண்ணி கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருக்கார். ஸோ அவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன் பார்த்திங்கன்னா சர்ச்சையில் சிக்கினார் சொத்து குவிப்பு வழக்கில். அடுத்ததாக ஏவா வேலு. ஸோ அடுத்தது முன்னாள் அமைச்சர் பொன்முடி. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் தற்போது முன்னாள் அமைச்சரான பொன்முடி வாழ்நாள் முழுவதுமே சிறை தண்டனை அனுபவிக்க தயாராக போகிறார் என்பது தற்போது கிடைத்திருக்க ஒரு முக்கிய தகவல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சரான பொன்முடி மற்றும் அவரது மனைவியுமான விசாலாட்சியும் கைதாகி, அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு சேர்த்ததில் பார்த்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருந்தாங்க. அதில் கைதாகி தான் இருந்தாங்க. ஸோ அதில் தற்போது தீர்ப்பு இன்றைக்கி ஆச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா, வாழ்நாள் முழுவதுமே அவர்கள் பார்த்திங்கன்னா சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 50 லட்ச ரூபாய் அபராத தொகை கட்டியே ஆக வேண்டும் என்பது உச்சநீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா உத்தரவு நீதிபதியாக அதிரடியாக உத்தரவு போட்டாச்சு. ஸோ இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒவ்வொரு அமைச்சர்களாக பார்த்திங்கன்னா தற்போது சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுவும் திமுகவை தான் பார்த்திங்கன்னா சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது பெரும் பரபரப்பாக ஏற்படுத்திகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம சந்திக்கலாம், விவாதிப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பார்க்கலாம்.